இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஜூலை 19. விசுவாச ஜீவியத்தில் தடைகள் தூள் தூளாகிவிடும். கர்த்தருடைய தூதன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் என கெம்பீரமாய் முழங்கினான். சகரியா 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்படியானால் நம் ஜீவிய பாதையில் மனுஷர்களோ அல்லது பிசாசுகளோ உருவாக்கும் பர்வதங்களை குறித்து நாம் ஏன் அஞ்சிட வேண்டும்? இன்று சபையின் தலைவர்களாய் இருப்பவர்கள் கூட தங்கள் அவிசுவாசத்தினால் தேவனுடைய கரங்களை கட்டி போட்டு விடுகிறார்களே. ஆனால் தேவனோ இன்று யோசுவாவையும் காலேப்பையும் போன்ற மனுஷர்களை காண்பதற்கே வாஞ்சியுடன் நோக்கி கொண்டிருக்கிறார். யார் இவர்கள்? எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசித்து அதை பாரங்கும் பிரகடனம் செய்பவர்கள். சாத்தானுக்கு விரோதமாக தேவன் எப்போதும் நம் பட்சத்திலேயே நிற்கிறார். அவர் நமக்காக செயல்படுவதை எதுவும் தடை செய்திட முடியாது. ஆம், நம் அவிசுவாசம் ஒன்றை தவிர. இப்பாருலகின் 5500 கோடி ஜனங்களும் அவர்களோடு சேர்ந்து சாத்தானின் கோடான கோடி பிசாசுகளும் கைகோர்த்து நம்மை எதிர்த்து நின்றாலும் தேவன் நமக்கென வரைந்த அவரின் திட்டத்தை ஒரு காலம் சீர்குலைத்திட அவர்களால் முடியாது. எப்போது நாம் மாத்திரம் தேவனை உறுதியாய் நம்பி நின்றுவிட்டால் அப்படி ஆகும். ஆகவே என்ன நடந்தாலும் நாம் ஒரு காலம் சோர்ந்து போவதோ அல்லது விட்டு விடுவதோ இல்லை. நாம் செத்தே போனாலும் நம் சர்வவல்ல தேவன் மீது கொண்ட விசுவாசத்தில் தான் சாவோம். ஆம், இவ்வித நம் சாவிலும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே நாம் கொண்ட நம்பிக்கை. நம்மோடு போரிடும் பிசாசுகளின் ரூபத்திலோ அல்லது நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டிடும் நூற்றுக்கணக்கான மனுஷர்களின் ரூபத்திலோ நாம் பர்வதங்களை சந்தித்திட தேவன் அனுமதிக்கும் போது நாம் அவைகளின் மூலமாய் இன்னமும் பலனடைந்து ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் பெறுவதே நம்மை குறித்து தேவனின் திட்டமாயிருக்கிறது. பிசாசுகள் மூலமாய் மனுஷர்கள் மூலமாய் உருவாகும் பர்வதங்களை நாம் விசுவாச துணிவுடன் எதிர்கொள்ளும் போதுதான் சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வெறும் வசன போடுகளாய் நம் வீட்டில் தொங்காமல் நம் இரத்த ஓட்டத்தில் எழுதப்பட்ட ஜீவ வார்த்தைகளாய் மாறுகிறது. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, எங்கள் வாழ்வில் ஏற்படும் பர்வதங்களான தடைகளை விசுவாசத்தோடு எதிர்கொள்ளும் போது அது தூள் தூளாகிவிடும் என எங்களை ஊக்குவித்ததற்கு நன்றி. ஆமென்.